வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரியான டயக்ராம்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எப்படி கவுண்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா அதேமாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க. இந்த காம்படிட்டிவ் கார்னர் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ் இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இந்த மாதிரியான பசில்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம், ஸ்கூல் சில்ட்ரனுக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட்டு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சின்ன டயக்ராம்ஸ் சின்னதாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. டெஃபினெட்லி வி ஷுட் ஃபாலோ ஒன் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி தேர். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க நீங்களுமே. 1/8 ஆஃப் n into n plus 2 2n plus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. அது என்ன சார் ரொம்ப லென்த்தாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லாதீங்க. எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்ன நம்பர் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் இந்த பேஸுக்கு மேலே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கோ அதை தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது வந்து நான் 1/1 நான் போடும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு அப்படின்னா, when n is even பா, சரிங்களா. n வந்து ஈவனாக இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சார் சப்போஸ் n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. n into n plus 2 2n plus 1 காப்பி பண்ணிவிட்டு உள்ளே ஒரே ஒரு -1 மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்போனா when n is odd, சரிங்களா. ஏன்னா n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது 8ஆல் டிவைட் ஆகாது, சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆடாக இருக்கும்போது இது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு -1 ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் சம்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு பெட்டராக புரியும், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே சைடில் இருக்கிற இந்த 4 சம்மே நான் வந்து போட போகிறேன். ஸோ 1/1 போடும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், சரிங்களா. ஸோ n வேல்யூ என்ன ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது, என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க இந்த 2 ஃபார்முலாவையும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இங்கே பாருங்கள், பேஸில் இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது உங்களுக்கு? 2 இருக்குது. 1 2. அதாவது நல்லா கவனிங்க, இந்த பேஸ்க்கு மேலே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 1 and 2. ஸோ 2ன்றது என்னது? ஈவன் நம்பர், அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா? 1/8 n into n plus 2 2n plus 1. ஸோ என்னன்றது ஈவன் நம்பர் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ 1/8 போட்டுக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே n பதிலாக அப்போ 2 போட்டுக்கோங்க. அடுத்து n plus 2, அப்போ என்ன பண்ணோம்? 2 plus 2. அடுத்து 2 times n plus 1 அப்படின்னா என்னது? 2 into 2 plus 1. 2 2s are 4, 4 plus 1 5 அப்படின்னு போடுறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? 1/8 2 times 2 plus 2 4 times 5ன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன வரும்? 2 4s are 8, 8 5s are 40 வரும். ஸோ 40/8. இதை கேன்சல் பண்ணவங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சார் இது வந்து சின்ன டயக்ராம் தானே சார், இதை நான் கவுண்ட் பண்ணியே போட்டுருவோம் சார் அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் தாராளமாக. இங்கே பாருங்கள், 1 2 இது 3 இது 4 இருக்குது. பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஒரு 5. ஸோ டோட்டலாக 5. அதுதான் நமக்கு ஆன்சர். இருந்தாலுமே அந்த ஃபார்முலா மூலிமா நீங்கள் எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளில் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? கவுண்ட் பண்ணியே போட்டுருக்கலாம், நோ இஷ்யூ. சார் இவ்வளோ பெருசாக நான் போகிறதுக்கு கவுண்ட் பண்ணியே போடலாம் சார்னா தாராளமாக போடலாம். ஆனால் உங்களுக்கு இந்த டயக்ராம் பெருசாகிட்டே போகும்போது உங்களால் கவுண்ட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் சிம்பிளி என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணிக்க சொல்லிட்டு? ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கோ அதை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க. அது வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிரும். இதுதான் வந்து பேசிக்கான கொஸ்டின், சரிங்களா. இந்த சீரீஸில் இதுதான் பேசிக்கான கொஸ்டின். இப்போ அடுத்த டயக்ராம் போயிடலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், சரிங்களா. இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் உங்களுக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். எங்கே இருக்குது 3 ட்ரையாங்கிள்? 1 2 3. புரியுதுங்களா? நீங்கள் இதை கவுண்ட் பண்ணாதீங்க, ஓகே. இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. பேஸ்க்கு மேலே, சரிங்களா. பேஸ்ன்றது கீழே, இது கீழேக்கு மேலே எத்தனை ட்ரையாங்கிள்? 3. ஸோ 3 3 அப்படின்றது என்னது? ஆட் நம்பர், சரிங்களா. ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பருக்கான ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா தான். n into n plus 2
2n + 1 ஃபார்முலா தான், பட் உள்ள ஒரு -1 மட்டும் நீங்கள் போடணும். அதாவது இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு -1 போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 1/8. ஸோ n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 போட்டுக்கோங்க. அடுத்து n + 2 அப்போ என்ன வரும்? 3 + 2 5. நான் டேரெக்டாகவே போட்டுறேன். அடுத்து 2 3s are 6, 6 + 1 7, -1. அவ்வளோதான். இவங்க பாருங்கள் 1/8 ஆஃப், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இது மூணுத்தை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s are 15 வருமா? 15 × 7 என்ன வரும்? 15 × 7 105 வருமா? ஸோ 105, 105 - 1 104 அப்படின்னு வரும். சொல்லுறது புரியுங்களாப்பா? ரொம்ப ஈஸிப்பா இது. ஸோ 104 8ஆல் டிவைட் பண்ணுங்க பார்ப்போம். 8ஆல் டிவைட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணலாமா? 8ல் 10 எத்தனை டைம்? ஒரே டைம் தான். 1 8s are 8, ரிமைனிங் 2, 24 எத்தனை டைம்ஸ்? 3 8s are. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 13 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ உங்களால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து மல்டிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது 1 2 நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க, சரிங்களா? அதனால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது பெட்டர். பெரிய நம்பராக இருக்கும்போது, பெரிய டயக்ராமாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா தான் வந்து உங்களுக்கு ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இந்த டயக்ராம், அதாவது பேஸ் 3 இருக்கிற இந்த மாதிரியான ட்ரையாங்கிளில் வந்து உங்களுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து என்னது? 13 கிடைக்குது. இந்த இடத்துல இந்த சப்ஸ்டியூஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம அல்ஜிப்ராவில் நிறைய சம்ம போட்டிருப்போம். ஸோ இருந்தாலுமே சப்ஸ்டியூஷனில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சார் எனக்கு இந்த மாதிரி நான் டிவைட் பண்ண தெரியல சார் அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு இந்த டிவைட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். 1 8s are 8, ரிமைனிங் 2, 3 8s are 24 எப்படி ஒன்றா போடலாம். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து சேமாக தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தானே இது. அடுத்த டயக்ராம் போயிடலாமா? இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னும் நான் ஒன்றே தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் தான், யூ கேன் ட்ரை பை யுவர் செல்ஃப். இப்போது இதில் பாருங்கள் எத்தனை இருக்குது? பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 ட்ரையாங்கிள் இருக்குது பேஸில். அப்போது 4 வந்து என்னது? ஈவன் நம்பர். ஸோ ஈவனுக்கான ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா 1 இல்லாமல் போடணும், சரிங்களா? n × n + 2, 2n + 1, -1 போடக்கூடாது, ஏன்னா ஈவன் நம்பரில். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். 1/8, n வந்து 4, 4 + 2 6, 2 4s are 8, 8 + 1 9, சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் மல்டிப்ளையே பண்ணாதீங்கப்பா. நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். இல்லை ஃப்ராக்ஷன் நம்ம கேன்சலேஷன்லாம் நம்ம நிறைய படுத்திருக்கோம், சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 1 4 4, இது 2 டைம் வரும். அதே மாதிரி 2 6 கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். ஸோ 3 9s are 27 ட்ரையாங்கிள்ஸ் இந்த டயக்ராமில் இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக முடியுது பாருங்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதை உட்காந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதை தனித்தனியாக இருக்குது நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி மிக்சரில் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த மாதிரி உள்ள நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏதாவது 1 2 வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால தான் வந்து ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபார்முலாஸ். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப குயிக்காக கிடச்சிரும், சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லாஸ்ட்டு உங்களுக்காக ஒரே ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த டயக்ராம், சரிங்களா? இந்த டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சி ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் இன்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய நேமு, கிளாஸ் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? யாரெல்லாம் கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கான அப்ரிசியேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் நேமோடய நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த காம்படிட்டிவ் கார்னர் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நான் அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோஸ் மீட் பண்ணலாம். பை பை.